அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் வச்சு நம்ம ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் பண்ணியிருக்கோம். பட் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா MIUI 13 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். iQOO கீழே 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் இந்த மாதம் வரப்போகுது. அது என்னென்னு பார்த்துலாம் எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 751 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃபேஸ்புக் ஒரு மெட்டா இதோட ரெவென்யூ ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வந்து $10 பில்லியன் வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ரிப்போர்ட்ஸ் வெளியாக இருக்குது. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளுடைய ATT பாலிசி அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேஸ்புக் வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. ஏன்னா ஆப்பிள் போன வருஷமே வந்து ஆப் ட்ராக்கிங் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்து ஐஃபோன் யூசர்ஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அதாவது எந்தெந்த ஆப் அவங்கள ட்ராக் பண்ணணும், எது ட்ராக் பண்ண வேண்டாம் அப்படின்னு டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லும்போது ஃபேமிலி ஆப்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், மெசஞ்சர் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ATT கீழே வந்து ஆப் ட்ராக்கிங்கை டிசேபிள் பண்ணதுனால ஃபேஸ்புக்கு இவ்வளோ பெரிய லாஸ் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபேஸ்புக் வந்து மேக்ஸிமம் அதாவது 90% ஆஃப் த ரெவென்யூ வந்து டார்கெட்டிங் ஆட்ஸ் வழியாக தான் வரதாகும். அது இப்போ வரலை அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ லாஸ் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் எப்போவுமே புது ஃபீச்சர் என்ன அப்டேட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பீட்டா வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய மெசேஜ் ரியாக்ஷன், அதாவது மெசேஜ் ரியாக்ஷன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது. இதையும் வந்து சேட்டில் end-to-end என்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் சேட், வீடியோ கால்ஸ், வீடியோஸ் இதெல்லாமே end-to-end என்கிரிப்ஷன் இருந்தது. இனிமேல் மெசேஜ் ரியாக்ஷனும் end-to-end என்கிரிப்ஷன் இவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்க்ரீன்ஷாட் மூலியமாக தெரியுது. பவர் பேங்க் அப்படின்னு சொல்லும்போது யூஸ்வலாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதா, சம்டைம்ஸ் லேப்டாப் கூட நம்ம சார்ஜ் பண்ணுவோம். பட் இப்போ சைனாவில் ஒரு பவர் பேங்க் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த பவர் பேங்க்கில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸே நம்ம சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வீடியோ மூலியமாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 மில்லியன் mAh கெப்பாசிட்டியோட இது கொடுத்துருக்காங்க. கூடவே இதில் 60 போர்ட்ஸ் இருக்குது. டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.9 feet into 3.9 feet. அப்போ இவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ இதில் 60 போர்ட்ஸ்லேயும் எது வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிவி கனெக்ட் பண்ணிக்கலாம், வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், கார் எல்லாமே கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து எக்கச்சக்கமான போர்ட்ஸோட வீடியோவும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ கெப்பாசிட்டியோட ஒரு பவர் பேங்க் இப்போ வந்து சைனாவில் இருக்குது. கூகுள் Android 13 ஒர்க் பண்ணுறாங்க. இப்போது மாதிரி இதோட பீட்டா வெர்ஷன் ரோல் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mid of 2022 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகைன் இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் அண்ட் சில ஸ்க்ரீன்ஷாட்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் டு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி வந்து எந்த டைப் ஆஃப் ஃபைலையும் வந்து நீங்கள் கனெக்டட் டிவைஸோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து நீங்கள் ஃபைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து Android 13 வரும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷனோட நிறைய ஸ்க்ரீன்ஷாட்ஸும் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்களுடைய அதாவது கூகுளுடைய iOS கான்ஃபரன்ஸில் இதை பற்றி இன்னும் சில ஃபீச்சர்ஸும் இவங்க ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ சாம்சங்குடைய S22 சீரிஸ் கூடிய விரைவில் வரப்போது. அன்பேக் ஈவெண்ட் முன்னாடி நிறைய டீசர்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வெளியாகிட்டு இருக்கு. எஸ்பெஷலி இதோட அவுட்லுக் அண்ட் டிசைன். S21 மாதிரி இதோட அவுட்லுக் இருந்தாலும் வந்து கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S21 ஒரு கான்டர் கட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த வாட்டி கேமரா மாடியூல் வந்து ட்ரிபிள் சென்சாராக இருந்தாலும் வந்து உங்களுக்கு பேக் பேனலில் இன்டெகிரேட் பண்ணி தான் இவங்க கொண்டு வராங்க. ஸோ இந்த வித்தியாசம் இருக்க போது S21 அண்ட் S22. அது மட்டும் இல்லை, இங்கே ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S22 அண்ட் S22 Pro வந்து 8GB ரேம் கூட வந்து உங்களுக்கு 128 அண்ட் 256ஓட இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதே அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12GB அண்ட் 16GB ரேம் வேரியன்ஸோட வரப்போது. கூடவே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 128, 256, 512GB வரைக்கும் ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த எக்ஸைட்டிங் ஸ்டோரேஜ் வேரியன்ஸோட S22 அல்ட்ரா நம்ம கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம். iQOO 8 சீரிஸ் இந்தியாவில் கேன்சல் ஆயிடுச்சு. பட் அதோட சக்ஸஸர் 9 சீரிஸ் பேரில் வந்து இந்தியாவில் வரப்போகுது. ஸோ 9 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 9 அண்ட் 9 Pro அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் ஆயிருந்தது. பட் இப்போ வந்து பிஸ் சர்டிஃபிகேஷனில் இன்னொரு புது மாடல் நம்பர் வந்து 9 சீரிஸ் கீழே ரிவீல் ஆயிருக்கு. ஸோ 9 Pro கூடவே இன்னொரு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் மேபி iQOO 9 SE இந்த பேரில் இவங்க கொண்டு வரலாம். ஸோ iQOO 9 சீரிஸ் February எண்டுக்குள்ளே இந்தியாவில் வரப்போகுது. ஏன்னா நிறைய இடங்களில் லிஸ்டிங் ஆகிடுச்சு. பட் 3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி
தான் பார்க்கணும். Xiaomi உடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் MIUI 13 இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. அகைன் லிஸ்ட் ஆஃப் டிவைஸ் ஆல்ரெடி நம்ம நிறையா வாட்டி பார்த்து அதே லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ரெட்மியுடைய 10 சீரிஸ் Mi 11 சீரிஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த லிஸ்ட்டில். இன்னும் சில ஸ்மார்ட் ஃபோனுடைய லிஸ்ட்டும் இவங்க ரிவீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் நீங்கள் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலையும் வந்து சில வால்பேப்பர்ஸ் வந்து இவங்க புதுசாக லைவ் வால்பேப்பர் சூப்பர் வால்பேப்பர்ஸ் எல்லாமே இன்டெகிரேட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அகைன் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CPU அண்ட் GPUவில் வந்து நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சைட் தான் MIUI 13 வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே லான்ச் ஈவெண்ட்டில் இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதோட சைட் பார் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சரும் வந்திருக்கு. கேம் டர்போ ஆல்ரெடி இருந்ததா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷனுக்கு ஸ்மார்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு 10% பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. MIUI 13ல் பேட்டரி ஆப்டிமைசேஷன் இந்த ஃபீச்சர்ஸோட இந்தியாவில் MIUI 13 இப்போ அஃபிஷியலாக லான்ச் ஆகிருக்கு. ஷாமியுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் 12 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. நிறைய ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த லைன் அப்பில் வந்து ஒரு மினி வெர்ஷனும் வரலாம் அப்படின்னு தெரியுது. இதோட ஃபர்ஸ்ட் லுக் இமேஜும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது Xiaomi 12 mini இந்த பேரில் தான் இங்கே ரிவீலாக இருக்குது. கேமரா மாடியூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 12 சீரிஸில் மற்றது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு பிக் சென்சார், அதுக்கப்புறம் 2 சின்ன சென்சார் கொடுத்துருக்காங்க. அவுட்லைன் டிசைன் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் இங்கே வந்து டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினி வெர்ஷன் அப்படிங்கிறதுனால பிலோ 6 இன்ச்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. இது 5.5 இல்லைனா 5.7 இன்ச்சஸ் சைஸில் வந்து Xiaomi 12 mini இந்த பேரில் இது லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. Redmi Note 11 சீரிஸ் இந்தியாவில் Feb 9 அன்னைக்கு லான்ச் ஆகுது. Note 11 அண்ட் Note 11s இவங்க லான்ச் பண்ணுறாங்க. Note 11s ஆல்ரெடி இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். Note 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இது 5G டிவைஸான்னு கேட்டிருந்தீங்க. பட் இது வந்து குளோபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது Snapdragon 680ல் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு 4G டிவைஸாக. ஸோ அந்த ஃபீச்சர்ஸோட தான் இந்தியாவிலையும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து இது 50 மெகா பிக்சல் ட்ரிபிள் சென்சார். அவுட்லுக் டிசைனில் மற்ற Redmi Note 11 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஸோ வந்து இது Snapdragon 680ல் ஒரு 4G டிவைஸாக தான் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. Realme 9 சீரிஸோட அஃபிஷியல் இந்தியா லான்ச் டேட் இப்போ ரிவீல் ஆயிருக்கு. எஸ், இது இந்தியாவில் February 16 அன்னைக்கு தான் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி வந்து இந்த ரூமர் டேட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதே டேட்டில் தான் இந்தியாவில் வரப்போகுது. அகைன் இங்கே வந்து Realme 9 Pro அண்ட் 9 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க விவோ மாதிரி லைட் ஷிஃப்ட் டிசைன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது லைட்டில் காட்டும் போது வந்து ஒரு கலர் சேஞ்சிங் பேக் பேனலோட இது வரப்போகுது. ரெண்டுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 Realme UI 3.0 அப்படிங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸோட தான் இது லான்ச் ஆகுது. மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ Realme 9 சீரிஸ் இந்தியாவில் February 16 அன்னைக்கு. அது மட்டும் இல்லை Realme 9 சீரிஸ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட பாக்ஸ் அவுட்லுக் டிசைன் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இப்போ ரிவீல் ஆகிட்டு இருக்கு. பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் ரியல்மியுடைய எல்லோ அண்ட் பிளாக் காம்பினேஷன் தான் Realme 9 Pro சீரிஸும் வரப்போகுது. அது மட்டும் இல்லை இங்கே வந்து ரிவீல் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹார்ட் சென்சார் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். Realme 9 Pro Plusல வந்து ஹார்ட் சென்சாரோட வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் வீடியோ கூட ரிவீல் ஆயிருக்கு Realme 9 சீரிஸ் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி. அடுத்ததாக போய்ட்டு உங்களோட கேள்வி என்னன்னு பார்த்தல எலக்ட்ரிக் ஸ்கூட்டரே சார்ஜ் பண்ணக்கூடிய பவர் பேங்க் எத்தனை mAh கெப்பாசிட்டின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதில் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் MediaTek Dimensity 810. அதில் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலான் தேசன். கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.